2009 தமிழீழத்துல இனப்படுகொலை நடந்த போது காங்கிரஸ் கட்சி எடுத்த நிலைப்பாடு என்ன? என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க? அந்த காங்கிரஸோட கூட்டணியில போய் சேர்ந்துக்கிட்டு திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது கண்கள்னு பேசுனீங்கன்னா அது வருமா வராதா வாயில? அதனால அப்படி போனாருன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி போனா நல்லதுங்க தமிழ்நாட்டுக்கு. திமுக ஆமா தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்க. விஜய் கிட்ட காங்கிரஸ் போனா காங்கிரஸ் விஜயும் ஒழிகிறாங்க. 0-0-0. இந்த பக்கமும் சர்க்கிள் ஏற்படுது. என்டிஏக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாற வாய்ப்பு இல்லை. அது ஒன்று தான் கஷ்டம். அதை அதிமுக தன்மையப்படுத்தினா பரவாயில்ல, ஓரளவு ஓகே. சீமானுக்கு ஒரு பூஸ்ட் போட்டு பொழந்துருவார். காங்கிரஸை ஒழிக்கிறோன்னு வந்தால் நீ தூக்கிட்டு வர ஒன்னையும் பொழக்கிறோன்னு பொழப்பார். திமுக ஒரு பக்கம் அடிப்பார், பிஜேபியும் பொழப்பார். அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக எதிரி யாரு? யார் சார்? தாவேக கொள்கை எதிரி பாஜக. அப்போ பாஜக பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எலெக்ஷன் வேற இருந்தாலும் கொள்கை எதிரி அவன் தானப்பா. கொள்கை எதிரி அவன் தானே. இன்னைக்கும் சீமான்ட்ட போய் பிஜேபி தான் சொல்லுவார். ஆமாம், எல்லா மீட்டிங்லையும் பிஜேபி திட்டுறாரா இல்லையா? திட்டுறாரு. நீ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ யாருக்காக ஆள் நீங்கள்? இதெல்லாம் விஜய் மாற்றிக்காம விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருவது என்பது அவருக்கும் நன்மை இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்மை இல்லை. அண்மையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் பேசுகிற போது சொல்லியிருந்தார். நாத சம்பந்தத்தில் கேட்டாராம், என்னென்ன கூட்டம் வந்துருச்சு, 4 சீட்டு ஜெயிச்சிருவாங்க போல் இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதன் பிறகு அவங்க கலாச்சிக்கிறது வேற. ஆனால் அந்த எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்கியிருக்காரு பார்த்தீங்களா? உங்கள் வாயால் சொல்லிட்டீங்க. என்ன சொல்லிட்டீங்க? கூட்டம் வந்துருச்சு என்னன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? கொள்கை பிறழ்வு இல்லாமல் கூடக்கூடிய கூட்டம் இன்னும் சீமாட்ட இருக்குன்னு அர்த்தம். உண்மையாக ஒன்று சொல்கிறாங்க, இந்த முறை மட்டும் 8% வாங்கி காமிச்சிட்டாருன்னு வைங்களேன், அதை தாண்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் இல்லை வேற எந்த கொம்பை வந்தாலும் தமிழ்நாட்டில் கொள்கை ரீதியாக இருக்கிற ஒரு கூட்டத்தை எவனாலே அசைக்க முடியாதடாங்கிற ஒரு தன்னம்பிக்கையை, ஒரு ஆற்றலை, ஒரு வைராக்கியத்தை அதை ஊட்டிடுவாருங்க சீமானா. அதை விட ஒரு பெரிய சாதனை வேறு எதுவுமே கிடையாது கேட்டீங்கன்னா. அப்போ பாடுபடுத்துகிற என்ன பண்ணணும்? பி வித் பீப்புள், ரைட்? ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? கேட்டால் தடுக்கிறான். என்ன தாயா தடுத்தாங்க? என்னதான் பண்ணா? கழுத்தை பிடிச்சானா? குத்த வந்தானா? சட்டையை பிடிச்சி இழுத்தானா? என்னதான் பண்ணா திமுக காரன் சொல்லு கேட்போம். எனக்காவது காட்டணும்ல, இதான் பண்ணியிருக்காயா, இந்த மாதிரி பண்ணிட்டான், என்ன காமி, அந்த மாதிரி காமி. நினச்சி பாருங்க, விஜய் எவ்வளவு பெரிய நடிகர், உச்சபட்ச நடிகர், சூப்பர் ஸ்டார் ஆஃப் தமிழ் சினிமா. யாருக்கு மாற்றுகிறது இருக்கு? இல்லை. நான் விஜய் ரசிகன், மாற்றுகிறதே இல்லை. ஆனால் அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அருண்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், நேற்றைய தினம் ஊடகங்களில் ஒரு செய்தி பார்க்கும்போது கிட்டத்தட்ட காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இறுதி நிலையை எட்டியுள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் பரவ தொடங்கி இருந்தது. இப்போ இன்கேஸ் தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணி அமைச்சா மாற்றுன்ற அடிப்படையில் நாம் தமிழர் சீமான் மட்டும் தான் 2026 தேர்தல் சந்திப்பார். விஜய் மேலே இருக்கக்கூடிய அந்த மாற்றுன்ற ஆதரவும் குறைஞ்சிடும். அது சீமானுக்கு தான் லாபம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையும் அப்படின்ற செய்திகள்லாம் வெளியாகுது. 2026 தேர்தல் சீமானுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்துது? 2 விஷயம் சார். நீங்கள் கேட்டதுக்கு 2 பதில் சொல்கிறோம் சார். அமையுமான்னு கேட்டிங்கன்னா அமைய 10% தான் வாய்ப்பு இருக்குது. மிச்ச 90% கூட்டணி உடையாது. ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியை விரும்புகிறது அம்மையார் சோனியா காந்தி. ராகுல் காந்தி கள்ள மௌனம் சாதித்தார். கூட இருக்கிறவங்களை தூண்டி விட்டு கீ கொடுத்து பேச வச்சார். பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் போன்ற ஆட்களை வச்சு பேச வச்சார். திமுக மசியில் இடம் கொடுக்கல, போயான்ற அளவுக்கு டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீ நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம் நான் தாவேகா கூட போகிறேன் அப்படின்னு இவ்வளவு பெரிய ஆலமரம் போன்ற கட்சி கூட கூட்டத்தில் இருக்கும்போது பேசுனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு தண்டனை. தளபதி வச்சு பேச வச்சாங்க, பார்த்தீங்களா இல்லையா? அதுக்கு வேற காரணமும் இருக்குல்ல. என்ன காரணம்? மதுரை வடக்க காங்கிரஸ் சார்பில் கேட்கதா அதாங்க ரொம்ப ஓவராக பேசுறீங்கன்னு அவங்க அப்படி தான் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணாங்க? டெல்லிக்கு பறந்துருக்கிறார் அம்மையார் கனிமொழி எம்பி அவர்கள். பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கும், கூட்டணி ஸ்டிக் ஆயிரும். கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு பொத்திட்டு நில்லுங்கன்னு சோனியா காந்தி மாதிரி சொல்லியிருப்பாங்க. நிற்க போகிறாங்க, அவ்வளோதான். இந்த கூட்டணி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது வேற கதை. ஏன்னா கிரவுண்ட் லெவலில் ஜெல்லாகுமான்னு தெரியாது. இந்த இதை பற்றி ஆமாம், எல்லாம் விஜய் பேசிக்கிட்டு இருக்கான்.
விஜய் கட்சிக்காரன் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தே கிடையாது, கட்சி கட்டமைப்பே கிடையாது. இல்லாம எப்படி போய் ஜெய் பண்ணி அப்போ அந்த பிரச்சனை இருக்குது. காங்கிரஸ் விஜய் கிட்ட போனால் கட்டாயம் பூஜ்ஜியம் காங்கிரஸுங்கிறது வேற. ஆனால் விஜய்க்கு அது ஒரு பர்செப்ஷன் வைஸ் ஒரு பெரிய கட்சி வந்துருச்சு, ஒரு தேசிய கட்சி வந்துருச்சு நம்ம கூட அப்படிங்கிற ஒரு பார்வையை கொடுக்கலாம். மற்றபடி வெற்றி அதுவும் கொடுக்காது. அதுவும் முட்டை தான் வாங்க போகுது. முட்டையும் முட்டை சேர்ந்தால் முட்டை தான் சார் வாங்கும், அது வேற. அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் முட்டை பக்கத்தில் ஒன்று போடுற மாதிரி தான் திமுக. ஏன்னா ஆளுங்கட்சி, அதிகார பலம், பணபலம், படபலம் எல்லாம் இருக்கிற பலம் கட்சி. இந்தியா கூட்டணிக்கு முக்கியமான கட்சியே திமுக. ஒட்டுமொத்த இந்தியாவில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு அறிவித்த முதல் கட்சி திமுக. காங்கிரஸ்காரனே அறிவிக்கல, அவனே வாய முடிக்கிட்டு இருந்தான். டி ராஜாலாம் ஏன் அறிவிச்சிங்கன்னு கேட்டார். அப்படி இருக்கும்போது அறிவிச்சவர் ஸ்டாலின். ஆனால் அந்த ஸ்டாலினை பதம் பார்க்க ட்ரை பண்ணியிருக்கிறாரு இந்த ராகுல் காந்தி. ராகுல் காந்தி மீது இருந்த மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிடுபடியாகி வருகிறது தமிழ்நாட்டில். ஏன்? உங்களுக்கு ஏதோ 2-3 பேர் இருக்கிறாங்க வச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல. நேற்று ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நடிகராக இருக்கிறாருன்னு அவர் பின்னாடி போக ட்ரை பண்ணுறீங்கிறது எவ்வளவு பெரிய அபத்தம், அபத்தத்தின் உச்சம். கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு, உங்க கூடவே சுற்றிட்டு இருக்கிறோன்னு வெளியில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதுதான் என் இலக்கு என்று வெளிப்படையாக பேசிய திரு விஜய் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு விசில் சின்னத்தை ஒதுக்குது. திமுக வீழ்த்துறதுனா திமுக வீழ்த்துறதா, அந்த கூட்டணி வீழ்த்துறதா? கூட்டணியும் சேர்த்து. கூட்டணியில் யார் இருக்கிறா? காங்கிரஸ். அப்போ உன்னை தான் தோக்கடிக்கிறான்னு அர்த்தம். அந்த தோக்கடிக்க போறோன்னு சொல்றவனுக்கு விசில் சின்னம் கிடைச்சிருக்குது, தமிழ்நாடு விசில் ஊதுதுன்னு சொல்றியே, நீ காங்கிரஸ் காரணம் முதல்ல சொல். இப்போ வாட்ஸ் இன் யுவர் மைண்ட்? ஏங்க நீங்கள் என்ன கேட்டீங்க? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு 2-3 பேர் பேச வச்சிங்க. அப்படி ஏதோ 4-5 பேர் பேசுனதுக்கு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாரு கான்க்ளேவில்? அதெல்லாம் முடியாதுன்ட்டார்ல. வெளியே தமிழகத்துக்கு வெளியே போங்க சார், முடியாதுன்னு சொல்லிட்டாரு, வெளியே போங்க. கேட்டால் நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிற சார். வெளியே தான் போய் அவங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க, அவங்க பயமாக இருக்குது சார், திமுகவுக்கு பயம் வச்சு பண்ணி வெளியே போக்கடம் கிடையாது. திமுக உள்ளுக்குள்ள பயம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், இல்லை நான் மறுக்கலை. பட் திமுக அதை சமாளிக்கிற மனநிலைக்கு போயிட்டாங்க. சோனியா காந்தி அம்மையார் மட்டும்தான் இப்போ இதை ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டணி தொடருங்கிறத என் கருத்து. 2வது, அப்படி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், மாற்று என்று பேசுவதற்கு விஜய்க்கு அருகதை இல்லாமல் போகும். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வந்தா. ஆமாம், திமுக என்ன குற்றச்சாட்டை வச்ச சொல்லுங்க, திமுக வச்ச குற்றச்சாட்டை சொல்லுங்க கொஞ்சம். தாவேகா வச்சு. ஆமாம், விஜய் என்ன சொன்னார் திமுகவை பார்த்து? திமுகவை பார்த்து அவங்க அரசியல் எதிரின்றாங்க, அவங்க கொள்ளையடிக்கிறாங்க, எல்லா குற்றச்சாட்டும் தான் அதிகம். அப்புறம் இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு சொல்லுங்க, லைனுக்கு வாங்க. எந்த விஷயம்? உதயநிதி என்ன சொன்னார்? உதயநிதி, ஸ்டாலின், கருணாநிதி, இன்பநிதி என்ன சொன்னார்? அதை வாரிசு அரசியல். காங்கிரஸ்ல என்ன இருக்கு? அதே கொள்கை அரசியலா, அதே கோட்பாட்டு அரசியலா? இல்லை, வாரிசு அரசியல் தானே. திமுக எல்லாம் சொன்னீங்க ஊழல் பண்ணுறாங்கன்னா, இதில் காங்கிரஸில் இருக்குது தான். இன்னைக்கு செய்தி பாருங்க, ப. சிதம்பரம் வழக்கு தொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? ஏர்செல் மேக்ஸஸ் வழக்கில் போடுங்க அப்படின்ட்டாங்க. அப்படியே காங்கிரஸ் உத்தமமான கட்சியா, அப்படியே ஊழல் கரையப்படியாத கட்சியா, சிறப்பான கட்சியா, லஞ்சம் அவங்க வாங்காத கட்சியா? அதுக்கு தானே சார் ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்களுக்கு தூக்கி தூரம் போட்டு பிஜேபி கொடுத்ததுக்கு காரணமே நீங்கள் தான் சார். காங்கிரஸ் செஞ்ச தவறு தான். ஆமாம், அந்த காங்கிரஸ் புனிதமான கட்சி ஆயிடுச்சா? 2009 தமிழீழத்தில் இனப்படுகொலை நடந்த போது காங்கிரஸ் கட்சி எடுத்த நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க? சிங்களரானது. அந்த காங்கிரஸோட கூட்டணியில் போய் சேர்ந்துக்கிட்டு திராவிடமும் தமிழ் தேசியமும் எனக்கு கண்கள்னு பேசுனீங்கன்னா அது வருமா வராதா வாயில? அதனால அப்படி போனாருன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி போனால் நல்லதுங்க தமிழ்நாட்டுக்கு. விஜய் திமுக. ஆமாம், தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்க. விஜய்கிட்ட காங்கிரஸ் போனால் காங்கிரஸ் விஜயம் ஒழிகிறாங்க, 0-0-0. இந்த பக்கமும் சர்க்கிள் ஏற்படுது. என்டிஏக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாற வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று தான் கஷ்டம். அதை அதிமுக தன்மையப்படுத்தினா பரவாயில்ல, ஓரளவு ஓகே. சீமானுக்கு ஒரு பூஸ்ட் போட்டு பொழந்துருவார். காங்கிரஸை ஒழிக்கணும்னு வந்தால் நீ தூக்கிட்டு வர, உன்னையும் பொழக்கிறன்னு பொழப்பார். திமுக ஒரு பக்கம் அடிப்பார், பிஜேபியும் பொழப்பார். அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அது வைக்கட்டும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த ஊடகங்கள் வழியில் அந்த நரேட்டிவ் செட் செய்கிறாங்களே, இந்த விஷயத்தை எப்படி சார் என்ன செட் பண்ணுறாங்க? நரேட்டிவ், அதாவது தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. நரேட்டிவ்லாம் செட் பண்ணல, வர செய்தியை போடுறாங்க.
அவ்வளோதான். கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. சொல்லுவாங்க சார், ஏன் சொல்லுவாங்க தான், கிடைக்கிற செய்தியை சொல்கிறாங்க. என் ஓபிஎஸ் தான் சொன்னார், நான் திமுக இணைய போகிறேன் பொய் செய்தியை பரப்பாதீங்கன்னு அவரே சொன்னார். இப்போ என்ன உண்மையாகிட்டார் அவர். அதனால் இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, நாளைக்கு என்ன வேணால் மாறலாம். நான் இப்போது கற்பனையான கேள்வி தான், இப்போது காங்கிரஸ் வந்து இன்கேஸ் தவிக்க கூட இணையதுன்னு வைங்களேன், அந்த சிறுபான்மையர் ஓட்ஸ் வந்து பிரியும், திமுக விட்டு பிரியும், திமுக விட்டு பிரியும். அதான் தான் சொல்கிறேன், திமுகவுக்கு சர்க்கிள் ஏற்படும். அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸும் கிடையாது. யாருக்கு இப்போ இது என்டிஏ கூட்டணி, என்டிஏக்கும் சீமானுக்கு தான் ப்ளஸ். அவங்க தான் அப்படியே பூஸ்டப் ஆகும். புரியுது. இப்போது இதை தொடர்ந்து மாற்றுத்திறனாளி மக்களின் வந்து 21 நடந்தது. அதை தொடர்ந்து 23 வந்து வேலூரில் நிர்வாகிகள் கூட்டம் தவேகா சார்பில் நடந்தது. அதில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு விஜய் பேச்சில் ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கும்போது, தலைகணத்தோடு பேசினாரா விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நான் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. இஷ்யூஸை பற்றி பெருசாக பேசலை, முழுக்க முழுக்க அவரோட புகழை பற்றியே திருப்பி அதையே பேசிட்டு வர்றாரு. எப்படி பார்க்குறீங்க? எதுனா ரொம்ப அசிங்கமாக பார்க்குறேன். என்ன அசிங்கம் சார்? கவலையாக பார்க்குறேன். அவன் ரொம்ப என்ன சொல்கிறது, கண்டென்ட், அதாவது அசிங்கமான என்ன சொல்கிறான்னா, ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு தோணுது. எவ்வளவோ பேசுறதுக்கு இருக்குது சார், ஏன் இப்படி பேசுகிறாரு? கண்டென்ட்டாக இல்லை, அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனசான்ற தொட்டு சொல்லுங்கள். ஏதாவது புதுசாக இருக்காது ஸ்பீச்சில். இல்லை, நான் தான் தமிழ்நாடுங்கிறார். அதான் அது ஆணவத்தின் உச்சம். தமிழ்நாட்டு மக்கள் ஆணவத்தின் உச்சம் தான் அது. தமிழ்நாட்டு மக்கள் என் பேர் இருக்காங்கன்னு சொல்வது என்பது வேறு, நான் தான் தமிழ்நாடு என்பது வேறு. என்ன அர்த்தம்? நீங்கள் தான் தமிழ்நாடா? அப்போ நான் கேட்குறேன், என்ன புரியல. இப்போ நீங்கள் தான் தமிழ்நாடுனா அப்போ நீங்கள் பண்ணுற தப்பும் தமிழ்நாடு பண்ணுற தப்பா? உங்கள் வாழ்க்கையும் தமிழ்நாட்டு வாழ்க்கையும் ஒன்றா? உங்கள் வரலாறும் தமிழ்நாட்டு வரலாறும் ஒன்றா? உங்கள் பேச்சும் தமிழன் பேச்சும் ஒன்றா? உங்கள் செயல்பாடும் தமிழன் செயல்பாடும் ஒன்றா? திருப்பரங்குன்றத்தை பற்றி பேச சொன்னால் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறாரு. வாயை மூடிக்கொண்டிருப்பது என்பது பிஜேபிக்கு நீங்கள் சொம்படிப்பதற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு தான் ஒப்பாகும். அதான் வாயை மூடிட்டு இருப்போம். திமுகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அதிமுகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, சீமானுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, விஜய்க்கு என்ன ஸ்டாண்ட் இருக்குது? வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஸ்டாண்டு கிடையாது, அது ஆதரவான நிலைப்பாடு. ஆமாம், ஒன்று நன்மையின் பக்கம் இல்லை, தீமையின் பக்கம் இல்லை, நடுவில் ஒன்று கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ அதை பண்ணுறாரு. பேச்ச சரத்து கிடையாது, திடீர்னு அழுகுறாரு. அதெல்லாம் மக்கள் விரும்ப மாட்டாங்க சார். உங்கள் ரசிகர்களுக்கே புரியல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு முதல்ல தெரியுமா? பார்த்தீங்களா நீங்கள்? திடீர்னு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டார்ல, ரசிகர்களுக்கு புரியல என்ன பண்ணுற தலைவர்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் டிவியில் பார்த்த போது தான் தெரிஞ்சுது. அதெல்லாம் விஜய் கைவிடணும். விஜய் இந்த போன்ற முடிவுகளை யார் சொல்லித்தராங்கன்னு தெரியல. திரு விஜய் அவர்களுக்கு ரொம்ப 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 தப்பான ஸ்ட்ராட்டஜியில், தப்பான பாதையில் பண்ணிச்சிட்டு இருக்கிறாரு திரு விஜய். ரொம்ப தப்பான பாதையில் போயிட்டுருக்காரு. அவர் கட்சிக்கே இது ரொம்ப ரொம்ப பேராபத்தை கொடுக்க போகுது. நான் வந்து ஜெயிச்ச பிறகு நான் வரேன், ஜெயிச்ச பிறகு வரேன்னு சொல்கிறது பேர் என்ன சார்? ஜெயிக்க மாட்டேன் தான். கேட்கும்போதே நமக்கெல்லாம் இதை நீங்கள் போய் ரோட்டில் போய் ஒரு ஆள்கிட்ட பேசும்போது, ஆனால் அவர் ஜெயிச்ச பிறகு கொண்டார் வரவேதால போயா இப்படி பேசுவானா மாட்டாரா? நீங்களே சொல்லுங்களேன். நிச்சயமா. ஏன் அதை பேசுகிறீங்க? இல்லை, அதில் தான் சார். இப்போ வழக்கமாக ஒரு தலைவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் முதல்ல போய் மக்களை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. கீழ்மட்டத்துலேருந்து தான் அவங்க பொறுமையாக வளர்ந்து வருவாங்க. இவர் நான் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் உங்களை வந்து நான் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்ற அந்த சைக்காலஜிக்கலாக. நீங்களாம் எதுக்கு நல்ல கணக்கு வீரவனுக்கு செலுத்துறீங்க? எதுக்கு வந்தீங்க நீங்கள்? கிரவுண்டில் ரூட்டில் மக்கள்கிட்டருந்து வந்த மாபெரும் தலைவன் சார் நல்ல கண்ணு. அவருடைய வாழ்க்கையை பாடமாக எடுத்துக்கணுமா இல்லையா நீங்கள்? நிச்சயமா. அப்போ பாடப்படுத்துகிற என்ன பண்ணணும்? கிரவுண்டில் பி வித் பீப்புள், ரைட்? ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? கேட்டால் தடுக்கிறான். என்ன தாயா தடுத்தாங்க? என்னதான் பண்ணா? கழுத்தை பிடிச்சானா, குத்த வந்தானா, சட்டையை பிடிச்சி இழுத்தானா, என்னதான் பண்ணா? திமுக காரன் சொல்லு கேட்போம். எனக்காவது காட்டணும்ல, இதான் பண்ணியிருக்காயா, இந்த மாதிரி பண்ணிட்டான், என்ன காமி, அந்த மாதிரி எதாவது காமி. கரூர் சம்பவம் எல்லாரும் மேலேயும் தப்பு இருக்கு. உன் மேல பழி போட்டான். என்ன பழி? சிஎம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விஜயை குற்றவாளின்னு பேசினாரா? இல்லை, எல்லா தலைவருக்கும் வழி இருக்குன்ற. எந்த தலைவனும் இந்த மாதிரி தன் தொண்டன் சாக நினைக்க மாட்டான்னு பேசினார் சார். அவரு அங்க போயிட்டாரு ஸ்டாலின். யார் எதிர்பார்க்காத பேச்சது. வேற சிஎம் தான் போட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. கண்டுக்கவே இல்லை. முடியாது, தெரியாம நடந்துச்சு, அந்த பையன் தெரியாது. எப்படியா மெச்சூர்டு பொலிட்டிக்கல் லீடர் சார் ஸ்டாலின். 1000 விமர்சனம் இருக்குது ஸ்டாலின் மேல, புரியுதா?
ஆனால் ஸ்டாலினுடைய அனுபவம் தான் விஜயினுடைய வயதே. எப்போ பார்த்தாலும் ஸ்டாலின் சார் ஸ்டாலின் சார் ஸ்டாலின் சார். வேற ஏதாவது பேசுங்க சார், வேற ஏதாவது பேசுங்க. பிஜேபிக்கு ரோல் இல்லை, பிஜேபிக்கு இங்கே நடக்குதா? சரி, நடக்கலை. உன் கொள்கை எதிரி தானே பிஜேபி, பேசு. செலெக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், எலெக்ஷனுக்காக மட்டும்தான் பேசுவீங்களா? கொள்கைக்காக பேச மாட்டீங்களா? உங்கள் கொள்கையின் எதிரி யாரு? யார் சார் தாவேக்கா கொள்கை எதிரி? கொள்கை எதிரி பாஜக. அப்போ பாஜக பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எலெக்ஷன் வேணாலும் கொள்கை எதிரி அவன் தானப்பா. கொள்கை எதிரி அவன் தானே. இன்னைக்கும் சீமான்ட்ட போய் பிஜேபி திட்டம் சொல்லுவார், மனித கொலை எதிரின்னு தான் சொல்லுவார். ஆமாம், எல்லா மீட்டிங்லையும் பிஜேபி திட்டுறாரா இல்லையா? திட்டுறாரு. நீ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ யாருக்காக ஆள் நீங்கள்? இதெல்லாம் விஜய் மாற்றிக்காம விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருவது என்பது அவருக்கும் நன்மை இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்மை இல்லை. அதனால் அவர் திருப்பியும் என் தெரிஞ்சு ஜெயிச்சா நான் வருவேன்றாரு. இப்போ ஜெயிக்க என் தெரிஞ்சு தமிழ்நாட்டு ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது தாவேக்கா. இதை நான் முன்பே சொல்கிறேன். ஆட்சியை பிடிப்பது மிகவும் கடினம், அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தோக்க தான் போகிறீங்க, வரமாட்டிங்களா? அப்போ எங்கே போவீங்க? நடிக்க போவீங்களா? தப்பு சார், விஜயத்தை நான் மாற்றிக்கணும். இது கரூரில் தாவேக்கா சார்பில் ஒரு கூட்டம் நடைபெறுது. அதில் நாஞ்சில் சம்பத் அவர் இருக்கார், ராஜ்மோகன் இருக்கார், நாம் தமிழர் விலகி பல கட்சிகள் தாண்டி போன ஜெகதீச பாண்டியன் அவர் இருக்கார். முழுக்க நாம் தமிழர் விமர்சனத்தை மட்டுமே பிரதானமாக முன் வச்சு பேசியிருந்தாங்க. கரூர் இஷ்யூவை பற்றியும் பேசலை, அட்லீஸ்ட் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இஷ்யூ பற்றியும் பேசலை. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஜெகதீச பாண்டியன் போய் எதுக்கு சேர்ந்தார்னு நினைக்கிறீங்க? சீட்டு கிடைக்கும் தான். அவருக்கு சீமானையும் நாம் தமிழ் திட்டத்துக்கு ஒரு இடம் வேணும். திமுகலாம் சேர்த்துக்க மாட்டாங்க. திமுகவில் சேரணும்னா உங்களுக்கு ஓரளவு கொள்கை தெரியணும். இப்போ ராஜீவ்காந்தியை சேர்த்தாங்க. ஏன் சேர்த்தாங்க? அறிவார்ந்த பேச்சாளர், வழக்கறிஞர், கொள்கை தெளிய உள்ள ஆள். இவங்கள தான் திமுக சூஸ் பண்ணும். இந்த அல்லு சில்லு அல்ற சில்ற, இந்த சும்மா ஆவுன்னு கத்துறது, உடம்பு அப்படி இப்படி ஆட்டி பேசலாம் திமுக சேர்த்துக்க. திமுகவுக்கு தெரியும் யார் தகுதியுள்ள ஆளுன்னு தெரியும். திமுக தெரியுதை விட்டுருங்க. ஆனால் வேலுமுருகனுக்கு தெரியும். கட்சியில் சேர்ந்து விட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சிங்கிறது ஒரு கட்சி, அந்த கட்சியில் அந்த ஐயா சேர்ந்தார். என்ன பண்ண? தமிழ் தேசத்துக்காக பேசினேன் இல்லை. புலவர் கலியபெருமானை பற்றி பேசினேன் இல்லை. புலவர் தமிழரசனை பற்றி பேசினேன், தலைவர் பிரபாகரனை பற்றி பேசினேன். எதை பற்றியும் நீ பேசலை. ஒரு திரை கவர்ச்சி இருந்துச்சுன்னா அந்த பின்னாடி போய் அந்த வெளிச்சத்தின் மூலமாக தாங்களால் வாழ்ந்து கொள்ள முடியும் என்று எண்ணக்கூடிய அற்ப மனிதர்களை தாவாக்கா தலைவர் வேல்முருகன் தூக்கி எறிந்தார். வெளியே போப்பா, என்னத்துக்கு இப்போ கட்சி நடத்திக்கிட்டு இருக்க? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? விஜய் 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 விஜய்னு பேசிட்டு இருந்தார். என்னத்தையாவது பேச வேண்டியது. அப்புறம் பார்த்தா விதி வடியதும்பாங்க சில பேர். மண்டையில் டங்கு விழுந்துருச்சாம, ஏதோ அண்ணன் உடம்பை பார்த்துக்கிறோம், கவனமாக இருக்கணும்ல. மண்டையில் விழுந்து மண்டை உடஞ்சா என்ன ஆகுது? இயற்கை வலியுது சார், என்ன வேணா பண்ணும். ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்ணன். இல்லை இப்பெல்லாம் பேசிட்டு தெரியாது, வீணானது, வெற்று கூச்சல், வெற்று முழக்கம். கட்சியோட கொள்கை பொறுத்தவரை கொள்கையை பற்றி பேசியாங்கன்னா இருந்தால் தானே பேசுறதுன்னு கேட்குறீங்களா? கொள்கையை பற்றி பேசணும். ஏன்னா கொள்கைகளுக்கு பொதுக்கூட்டம்னு இருக்கு. என்ன கொள்கைன்னு நீங்கள் பேசணும்ல. நாம் தமிழர் விமர்சிப்பது தான் கொள்கை. நாம் தமிழர் கட்சியை ஒழிப்பது எப்படி தாவேக்காவின் கொள்கையாக இருக்கும்? எனக்கு புரியலையே, எனக்கு புரியல. நாம் தமிழர் கட்சியை ஒழிப்பது தாவேக்காவின் வேலையா? கிடையாது. ஆனால் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் அவருடைய முறையை மாற்றுவது அவருக்கு நல்லது, அவருக்கு நல்லது, கட்சிக்கு நல்லது. ஏன்னா அவர் கட்சியின் பேசாதான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாரு. நாளைக்கு இதே மாதிரி போய் பேசிகிட்டு இருந்தாருன்னா என்ன ஆகும்? ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம். இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான். இப்போது தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மக்களை அணுகிறது அவரோட அந்த நிர்வாகிகள் கூட்டமும், அது இல்லாமல் டிபேட் ஷோக்களில் அவங்களோட நிர்வாகிகள் கலந்து பேசுகிறது தான். நிர்வாகிகள் கூட்டத்தில் பல அடக்குமுறைகளை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் கிளைம் பண்ணுறாரு. அது ஒரு பக்கம் இருக்குன்னா, இப்போ தங்கள் கட்சியோட நிர்வாகிகள் எந்த டிபேட் ஷோக்கள்லையோ இல்லை யூடியூப்பில் பேட்டி கொடுக்குறதோ இருந்தாலும் கட்சியோட முன் அனுமதி வாங்கி தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அலுவலகம் மூலமாக சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? எல்லா விஷயமும் இப்போ முட்டுக்கத்தையாக நிற்கிது. இல்லை, ரொம்ப திறமையானவங்க இருந்தாங்கன்னா விட்டுருவாங்க. இங்கே இப்போ தான் பசங்க, சின்ன பசங்க எல்லாருமே, ராஜ்மோகன் அண்ணனை தவிர மிச்சம் எல்லாருமே சின்னவங்க தான். இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் அவங்களாம். ஸோ என்ன பேசணும், என்ன தெரியாமல் பேசிடுறாங்களா? இப்போ நேற்று முன்னாடி நேரத்தில் ரொம்ப ட்ரோல் ஆயிடுச்சு. சூர்யா வெற்றி கொண்டான் அவர்கள் போட்டு ஸ்ட்ரோல் பண்ணிட்டாரு. இந்த மாவன கார்த்திகை முத்துக்கூட எல்லாரும் சிரிக்கிறாங்க. சிரிப்பாக சிரிக்குது. அது ஒரு மாதிரி அசிங்கம் தானே. அது முஸ்தபான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு தாவேக்கு ஆதரவாளராக போட்டுக்கிறாரு.
போகிற இடத்துலலாம் ஒரே கண்ணு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, வேறு எதுவும் தெரியல. அவர் பாவம் கஷ்டப்படுறாரு. அவர்லாம் ஏன் வர வைக்கிறாங்க, எதுக்கு அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. அப்போ கட்சிக்கு இது ஒரு அவமானத்தை கொடுக்குதுல தொடர்ச்சியாக. எனக்கு தெரிஞ்சவங்க இப்போ ரொம்ப நாளாக ஃபீல்டில் இருக்கிறவர், இப்போ பொலிட்டிக்கல் ஃபீல்டில் ஒரு பத்திரிகையாளர் ஃபீல்டில் இருந்தவர் ஃபெலிக்ஸ் செல்வராஜ் சார் இருக்கிறாரு. மற்றபடி எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான். அவங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஒரு தடவை ஃபெலிக்ஸ் அவர்களே ஒரு ஊடகத்தில் பேசும்போது, எனக்கு சின்ன குழந்தைங்க ஏன் இப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்டார். அதுவே கூட நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. சிக்கல் என்னன்னா, அவங்களுக்கு பேசுகிறதுக்கு சரியான தகுதியான நேர்த்தியான ஆட்களை இன்னும் அவங்க உருவாக்கணும்ல. யாராக இருந்தாலும் உருவாக்கணும்ல. அல்லது போய் கொஞ்சம் மாட்டிக்கிறாங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் போகிறீங்க, வேண்டாம், விட்டுருங்க, நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கோம், இப்போ தனியாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, பொது சேனல் மாதிரி வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க, அதிலே பேசிக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க அதில் பேசிக்குவாங்க. அதனால தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பீப்புள் எப்படி தங்கள் கருத்துக்களை கொண்டு போய் அது விஜய் தான். விஜய் வீட்டு விஜய் போயிட்டார்ல, அது போதும் நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சார் விஜய் தான் சார் ஃபேஸு. ஃபெலிக்ஸ் செரால்டோ, அனந்தஜித்தோ, சம்பத்தோ, இவங்களாம் லயலாமணிகளாம் ஃபேஸ் கிடையாது. ராஜமோகன்லாம் ஃபேஸ் கிடையாது. விஜய் தானே ஃபேஸு. விஜய் தான் போய் சேர்ந்துட்டார். அப்போ இருந்து லயலாமணி போய் சேரணும். லயலாமணி போய் சேரது முக்கியமாக, விஜய் சேரது முக்கியமா? நீங்கள் சொல்லுங்கள். விஜய் போய் சேரது முக்கியம். அதுதான் அவங்களுக்கு. ஆனால் கிரவுண்ட் லெவலில் நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. லயலாமணி போய் சேரணும். லயலாமணி போய் சேரணும். லயலாமணி நல்லா பேசுவாரியா? அவர் வந்து கட்சிக்காரியா? ராஜமோகன் நல்லா பேசுவார்ப்பா, கட்சிக்காருப்பா. அவர் ஆனந்தஜித் சிறப்பாக பேசுவார்ப்பா, கட்சிக்காருப்பா அவர்னு தெரியணும். அது தெரியறதுக்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்கன்னா புஷ்ஷுன்னு போக வேண்டியது தான். சார், பள்ளியர் கேள்வி தெளிவாக இருந்துச்சு. நன்றி தம்பி.